பகல்காம் தாக்குதல் மட்டுமல்ல, நாட்டில் இனி வரக்கூடிய தாக்குதலுக்கும் மெயினான காரணம் என்ன தெரியுமா? 140 கோடி மக்கள் தேசப்பற்றையும் தேசியவாதத்தையும் தங்களுடைய முதல் கடமையாக நினைக்காதவரை இது போன்ற தாக்குதல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்க தெரியுமா? ஒன்றிய பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் தான். அதாவது தாக்குதல் அடைஞ்சு 5 நாளாச்சு, இதுவரைக்கும் யாரையும் கைது பண்ணவே இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த தாக்குதலுக்கு மெயினான காரணம் எங்களுடைய உளவுத்துறை குறைபாடுனாலேயோ எங்களுடைய பாதுகாப்பு குறைபாடுனாலேயோ இல்லை, பொதுமக்களுக்கு தேசபக்தி இல்லாமல் போயிருச்சு, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி துணிச்சலாக இந்த தாக்குதலுக்கு பொதுமக்கள் மீது பழியை போட்டிருக்கிறாங்க இந்த பிஜேபி. தேசப்பற்றும் தேசியவாதமோ பொதுமக்களுக்கு இருக்கணுமா, இல்லை அவங்க தேர்வு செய்யக்கூடிய ஒன்றிய அரசுக்கு இருக்கணுமா? பொதுமக்கள் கிட்டேயே அதிகாரம் இருக்கிறது, பொதுமக்கள் கிட்டேயே உளவுத்துறை இருக்குது, பொதுமக்கள் கிட்டேயே போலீஸும் இராணுவம் இருக்குது, பொதுமக்கள் கிட்டேயே எல்லையை பாதுகாக்கக்கூடிய அந்த இராணுவம் கட்டுப்பாட்டில் இருக்குது. பொதுமக்கள் கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை, ஆனால் உங்ககிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. தங்கள் மீது தாக்குதல் நடக்கக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் பொதுமக்கள் ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திலையும் உங்களை தேர்வு பண்ணுறாங்க. நீங்கள் தான் பொதுமக்களை காக்க வேண்டிய கடமையில் இருக்கிறவங்க. ஆனால் இன்றைக்கி பொதுமக்களுக்கு தேசபக்தி இல்லை, தேசியவாதம் இல்லை, அதனால தான் அந்த தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது பழிபடுவது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு நிலையை காட்டுது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அம்பானியாக இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், கங்கனா ரணாவத்தாக இருக்கட்டும், RSS தலைவராக இருக்கட்டும், இவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பாதுகாப்பு குறைபாடாக இருக்குன்றக்காக கமாண்டோக்களை வச்சு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்குறீங்களே, அது மாதிரி ஏன் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேறீங்க? உங்களுடைய வாதப்படி தேசபக்தி இல்லாதனால தான் தாக்குதல் நடக்குது அப்படின்னா, அப்போ அம்பானிக்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? விஜய்க்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? RSS தலைவருக்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? அண்ணாமலைக்கு தேசபக்தி இல்லாதனால தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா? அப்போ உங்களுடைய லாஜிக் படியே இவர்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லாதனால தான் இவர்கள் மீது தாக்குதல் நடக்க போகுது, அதனால தான் பயந்து போய் அவருக்கு பாதுகாப்பு என்பது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான லாஜிக்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவங்க தாக்குதல் நடந்ததுலேருந்தே ஏதாவது ஒருத்தர் வேலை பழியை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க? காஷ்மீர் அரசு இந்த மாதிரி மக்கள் இந்த பகல்காம் பகுதிக்கு போயிருக்கிறாங்கன்றதை எங்களுக்கு சொல்லவே இல்லைன்றாங்க. அதன் பின்பு அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன சொன்னாங்க? டூரிஸ்ட்டுகள் இந்த மாதிரி காஷ்மீர் அரசுக்கும் சொல்லலை, எங்களுக்கும் சொல்லலை, இவங்களாம் பொதுமக்களை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பைசாரான் வேலி என்பது மூடப்பட்டுருந்துச்சு, ஆனாலும் டூரிஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? 140 கோடி மக்களுக்கும் தேசபக்தி என்பது இல்லை, அதனால தான் இது போன்ற தாக்குதல் நடக்குது அப்படின்றாங்க. இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த டூரிஸ்ட் பகல்காம் பகுதி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, பைசாரான் வேலி எப்பயுமே மூடி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அது துளி அளவும் உண்மை இல்லை அப்படின்றத ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த அதிகாரிகளே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. பைசாரான் வேலி என்பது எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்குமா. இவங்க சொல்வதை போல அமர்நாத் யாத்திரையின் போது மட்டும்தான் அங்கே நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அது வரைக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்றத அந்த அதிகாரிகளே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பகல்காம் பகுதிக்கு யாருமே அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. ஏன்னா பகல்காம் பகுதிக்குள்ளே போகணும் அப்படின்னா பகல்காம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க கிட்ட என்ட்ரி ஃபீஸாக 35 ரூபா கொடுத்து தான் உள்ளேயே போக முடியும். அப்போ இந்த பகல்காம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு 35 ரூபா கொடுத்து 2000 பேர் போயிருக்கிறாங்க. 2000 பேர்கிட்ட 35 ரூபா வாங்கியிருக்கீங்களா இல்லையா? அப்போ வாங்கி தான் அனுப்பியிருக்கிறீங்க. இந்த பகல்காம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி யாரு கீழே வருது? அங்கே மாநில அரசு கீழே வருது. அது மாநிலமே கிடையாது, யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டீங்க. அப்போ அந்த டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி உங்களுக்கு கீழே தான் வருது. நீங்கள் நியமித்த ஜம்மு காஷ்மீருடைய கவர்னர் கீழே தான் வருது. உங்களுக்கு கீழே தான் போலீஸ் இருக்குது, உங்களுக்கு கீழே தான் இராணுவம் இருக்குது, உங்களுக்கு கீழே தான் உளவுத்துறை இருக்குது. 2000 பேர்கிட்ட 35 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ள விட்டது தெரியல அப்படின்னு சொல்வதை எப்படி ஏற்க முடியும்? அமர்நாத் யாத்திரையின் போது தான் அங்கே நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம், அது வரைக்கும் பைசான் வேலி மூடி தான் இருக்கும் அப்படின்னா எதற்காக பகல்காம் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை சேர்ந்த அதிகாரிகள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் 35 ரூபா வாங்கி உள்ள விட்டாங்க? அப்போ உங்களுக்கு தெரியாமல் அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா ஏன் இது வரைக்கும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலை? இது மட்டும் இல்லை, இப்போ சமூக வலைதளத்தில் ஒரு பேப்பர் கட்டிங் பரவிக்கிட்டு இருக்கு. அதில் பல்லடத்தை சேர்ந்த 20 நபர்கள் இந்த பகல்காம் பகுதிக்கு தாக்குதல் நடக்கக்கூடிய 2 நாளைக்கு முன்னாடி போயிருக்கிறாங்களாம். அங்கே எல்லாமே போலீஸ் இவங்க கூட இருந்திருக்கிறாங்க, ராணுவம் எங்கே போனாலும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டே இருந்தாங்க, எங்கே போனாலும் நம்மளை கண்காணிச்சுட்டே இருந்தாங்கன்றாங்க. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி போன அந்த பயணிகளுக்கு மட்டும் எப்படி ராணுவம் போலீஸும் அங்கே இருந்துச்சு? இப்போ 2 நாளைக்கு பின்பு போன அந்த பயணிகளுக்கு மட்டும் எதற்காக ராணுவம் போலீஸும் அன்னைக்கு இல்லை? எப்படி அன்னைக்குன்னு பார்த்து அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு? இது போன்ற பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மக்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் விளக்கக்கூடிய ஒன்றிய அரசோ மக்கள் மீதே பழி போட்டுக்கிட்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்படி மக்கள் மீது பழி போடக்கூடிய இந்த பிஜேபி என்ன
என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க, 1997 5 காஷ்மீர் மிலிட்டன்ட், அதாவது காஷ்மீரை சேர்ந்த தீவிரவாத குழுக்களோடு தொடர்புடையவர்கள், தீவிரவாத குழுக்களோடு இருந்தவர்கள், மக்களை கொன்றவர்கள், இந்த 5 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபியில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது எப்படி இவங்க ஜாயின் பண்ணுறாங்க, டெல்லியில் இதற்காகவே ஒரு மாநாடு நடத்தி, அப்போ ஜம்மு காஷ்மீருடைய கவர்னராக இருக்கக்கூடிய ஜக்மோகன் அவர் அந்த டெல்லி மாநாட்டில் கலந்து கொண்டு இந்த 5 தீவிரவாதிகளுமே தங்களுடைய கட்சியில் 1997 இணைச்சிருக்கு பிஜேபி. இது மட்டுமா, 2018 ஃபாரூக் கான் 1980களில் இவர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்ஓசியை தாண்டி பாகிஸ்தான் அந்த பக்கம் போயிட்டு அங்கே பாகிஸ்தான் மிலிட்டன்ட் கேம்பில் வந்து ட்ரைனிங் எடுத்து அதன் பின்பு இங்கே வந்து தாக்குதலெல்லாம் பண்ணுறாரு. 1991 இவர் பிடிபடுகிறார். 7 வருஷம் ஜெயில் தண்டனை, திகார் ஜெயிலெலாம் போயிருக்கிறாரு. வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜமாத்தும் இவரை சேர்த்துக்கிறல, எந்த ஒரு முஸ்லீம் முதலாளிகளும் இவருக்கு வேலை கொடுக்கல. இந்த விரக்தியில் இவர் என்ன பண்ணுறாருன்னா பிஜேபியில் போய் சேர்றாரு. பிஜேபியில் போய் சேர்ந்து 2018 பிஜேபி கவுன்சிலர் வேட்பாளராக போட்டியிட்டார் இந்த ஃபாரூக் கான். 2022 லக்சரை தெய்வா தீவிரவாதியான தாலிப் ஹுசைன் ஷா, இவரை ஜம்முவில் இருக்கக்கூடிய ரேசி அப்படின்ற கிராமத்து மக்கள் துரத்தி பிடிக்கிறாங்க. இவர் பிடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 2 AK-7 ரக துப்பாக்கிகள், பல கையெறி குண்டுகள், இன்னப்பிற ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாக ஜம்மு காஷ்மீருடைய போலீஸே ட்விட்டர் பக்கத்தில் ஃபோட்டோவோடு வெளியிட்டாங்க. இந்த நபர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஜேபியுடைய மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய சோசியல் மீடியாவுடைய இன்சார்ஜாக இருந்திருக்கிறார். இது 2022 நடந்திருக்கு. ஏங்க இப்படி ஒரு தீவிரவாதியை பிஜேபியில் சேர்த்துருக்கீங்க அப்படி சொன்ன போது இது பிஜேபி என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆன்லைனில் மெம்பர்ஷிப்பை நாங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கோம், ஆன்லைனில் யார் வேணாலும் இணையலாம், அவங்களுடைய பேக்ரவுண்ட் எங்களால் செக் பண்ண முடியலை, அதனால் இது போன்ற தவறுகள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், ஆன்லைனில் இணைந்தால் உறுப்பினராக தான் இருக்கணும், எப்படி அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க? பிஜேபி மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய சோசியல் மீடியாவுடைய ஹெட்டாகவே பொறுப்பு எப்படி கொடுக்க முடிஞ்சு? ஆன்லைனில் சேர்ந்தவர்கள் மெம்பராக தானே முடியும். இதற்கு பிஜேபி கிட்ட பதில் இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை. இது மட்டுமா, இந்த தாலிப் ஹுசேன் அப்போது ஜம்மு காஷ்மீருடைய மாநில தலைவராக இருந்த ரவீந்தர் ரைனா கூட இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கட்டும், பிஜேபி தலைவர்களுடைய இருக்கக்கூடிய ஃபோட்டோவாக இருக்கட்டும், வெளியானதை நம்ம பார்த்தோமா இல்லையா? ஒரு காஷ்மீர் தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்களை மட்டுமல்ல, அசாமில் செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் 110 பேரை 2023 பிஜேபி தங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை எப்படி தமிழ்நாட்டில் ரவுடிகளாக பார்த்து கொலை கொள்ளை குற்றவாளிகளெல்லாம் சேர்த்து கட்சியில் சேர்த்தார்ல, அது போன்றவே தீவிரவாதி அமைப்பை சேர்ந்தவர்களை, தீவிரவாத குழுக்களில் பயிற்சி பெற்றவர்கள் எல்லாரையுமே பிஜேபியில் சேர்த்துருக்குறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி இடியில் வந்து ரைடு விட்ட பிறகு சேர்ந்தவனையே அவங்க வந்து திருந்திட்டாங்க, அதனால் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அதே போல் இந்த தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களெல்லாம் திருந்திட்டாங்க, அதனால் பிஜேபியில் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை பிஜேபி சொல்வதை பார்க்க முடியுது. தீவிரவாத குழுக்களில் இருந்தவர்களை அந்த ஊர் ஜமாத்தும் சேர்க்கலை, அந்த ஊர் முதலாளிகளும் சேர்க்கலை, ஆனால் பிஜேபி மட்டும் சேர்த்துக்கிச்சு. இப்படி இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு 140 கோடி மக்களுக்கும் தேசப்பற்று தேசியவாதம் இருந்தால் மட்டும்தான் நாட்டில் பகல்காம் போன்ற தாக்குதல் நடக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தேசபக்தி பாடத்தை இவங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் கூட விட்டுருங்க. 2016 நவம்பர் மாதம் நாட்டில் 500 ரூபா 1000 ரூபா செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை மோடி அவர்கள் வெளியிட்டாரா இல்லையா? இந்த அறிவிப்பை வெளியிட்ட பின்பு நம்ம எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தோம். அப்படி கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது டிசம்பர் 27, 2016 மோடி அவர்கள் உத்தரகாண்டில் கலந்து இருக்கும்போது என்ன தெரியுமா சொன்னார்? த வேர்ல்ட் ஆஃப் டெரரிசம் அண்டர் வேர்ல்ட் ட்ரக் மாஃபியா வாஸ் டெஸ்ட்ராய்டு டியூ டு டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது இந்த பணமதிப்பிழப்பு நடவடிக்கையினால் டெரரிசம் அழிஞ்சு போச்சு, அதே போல் ட்ரக் மாஃபியா அழிஞ்சு போச்சு, அண்டர் வேர்ல்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் அழிச்சாச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆக்ரோஷமாக பேசினார் மோடி அவர்கள். இது மட்டுமா, அமித்ஷா 17/12/2016 பேசும்போது என்ன சொல்கிறாரு? इस फैसले के बहुत सारे हकारात्मक पहलू हैं. एक ही झटके में इस फैसले से देश के टेररिज्म की कमर तोड़कर रखी है. आप मेरी बात मानकर रखिएगा. किसी भी खुफिया एजेंसी के व्यक्ति को पूछ कर டிமானிட்டைசேஷனால தீவிரவாதமே அழிஞ்சு போச்சுன்னு இவரும் சொல்கிறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அதாவது நவம்பர் 1, 2016 அக்டோபர் 31, 2017 இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 341 டெரரிஸ்ட் அட்டாக் என்பது நம்ம நாட்டில் நடந்திருக்கு. இதே முந்தைய ஆண்டு பார்த்தீங்கன்னா 311 தான். அதாவது முந்தைய ஆண்டை காட்டிலும் டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்த பிறகு தான் தாக்குதல் என்பது அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா சொல்லுது. இதை நான் சொல்கிறேன்னா யார் சொன்னாங்க தெரியுமா? டிசம்பர் 19 உள்துறையுடைய இணையமைச்சராக இருந்த ஹன்ஸ்ராஜ் ஆகிர் அவர் பார்லிமெண்ட்டில் கொடுத்த டேட்டா தான் இது. அப்போ பணமதிப்பிழப்பு நடவடிக்கை நடந்த ஒரு வருஷத்திலேயே 341 டெரரிஸ்ட் அட்டாக் என்பது நடந்திருக்கு. இதெல்லாம் விட
மிக மிக அதிகமான பெரிய லெவலில் தாக்குதல் நடந்த ஒரு பட்டியலே இருக்குது. அதாவது 2016 நவம்பர் மாதம் தான் அவர் கொண்டு வராரு. அதே நவம்பர் மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா நாக்ரோட்டா அப்படின்ற பகுதியில் தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடக்குது. 7 இராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க. 2017 போபால் உஜ்ஜான் ட்ரெயினில் பாம் வந்து வைக்கிறாங்க. 2017 சுக்மா, சத்தீஸ்கரை சேர்ந்த சுக்மா அப்படின்ற பகுதியில் 25 சிஆர்பிஎஃப் வீரர்கள் மாவோயிஸ்டுகளால் கொல்லப்படுறாங்க. 2017 அமர்நாத் யாத்திரைக்கு போன அந்த பக்தர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடக்குது. 2018 ஜம்முவில் கஞ்சூவன் ஆர்மி கேம்பில் இராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடந்து 19 இராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க. 2018 அதே சுக்மா, அதாவது 25 இராணுவ வீரர்கள் இறந்து போனாங்கல்ல சத்தீஸ்கரில், அதே சுக்மா பகுதியில் ஒரு மாதத்திலேயே 9 சிஆர்எஃப் வீரர்கள் மறுபடியும் கொல்லப்படுறாங்க. 2019 புல்வாமா தாக்குதல், 46 வீரர்கள் இறந்து போகிறாங்க. அதே 2019 ஜம்முவில் பஸ் ஸ்டாண்டில் தாக்குதல் நடந்து ஒருத்தர் பலியாகிறாரு, 28 பேர் காயமாகறாங்க. 2019 சத்தீஸ்கரில் பாஜக எம்எல்ஏ உட்பட 4 போலீஸ் கொலை செய்யப்படுறாங்க மாவோயிஸ்டுகளால். 2019 ஆர்எஸ்எஸ் தலைவருக்கும் அவருக்கு பாதுகாப்பாக இருந்த செக்யூரிட்டி கார்டும் சுட்டு கொல்லப்படுறாங்க. 2019 மகாராஷ்டிராவுடைய போலீஸ் கான்வே மீது மாவோயிஸ்ட் தாக்குதல் நடந்து 16 பேர் பலியாகிறாங்க. 2019 காஷ்மீரில் 5 பாராமிலிட்டரி போலீஸ் கொல்லப்படுறாங்க. 2020-21 சத்தீஸ்கரில் சுக்மா அப்படின்ற பகுதியில் 22 ஜவான்ஸ் நக்சலால் கொல்லப்படுறாங்க. 2023 கோழிக்கூடில் ட்ரெயின் துப்பாக்கிச்சூடு. 2023 காஷ்மீரில் பூஞ்ச் பகுதியில் தீவிரவாத தாக்குதல். 2023 சத்தீஸ்கரில் நக்சல் தாக்குதலால் 10 போலீஸும் ஒரு டிரைவரும் இறந்து போகிறாங்க. 2023 கொச்சியில் வெடிகுண்டு தாக்குதல். 2024 பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபேல குண்டு வெடிக்குது. 2024 காஷ்மீரில் ரேசி அட்டாக் நடக்குது, அதில் 9 பேர் இறந்து போகிறாங்க. இப்போ 2025 பகல்காம் தாக்குதல். இப்போ நான் ஒரு பெரிய பட்டியல் வாசனல, இது எல்லாமே மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நாடு முழுவதும் நடந்துச்சு. அப்போ 2016 டிமானிட்டைசேஷன் பண்ண பிறகு தான் இந்த தாக்குதல் என்பது நடந்திருக்கு. அப்போ பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் தீவிரவாதிகளிடம் இருக்கக்கூடிய பணம் வந்து இல்லாமல் போயிடும், செல்லாமல் போயிடும், அவரால் ஆயுதம் வாங்க முடியாது, அவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாது என்று பேசிய மோடிஜி அவர்களே, இந்த தாக்குதல்லாம் எப்படி நடந்துச்சு, இந்த தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் என்பது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்ற பதிலை சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லவே இல்லை. அப்போ டிமானிட்டைசேஷனால் தீவிரவாதம் என்பது ஒழிக்கப்படவே இல்லை. ட்ரக் மாஃபியாவது ஒழிஞ்சிச்சா? இப்போ நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ட்ரக் கலாச்சாரமே உங்களுக்கு அது சாட்சியாக இருக்கும். குஜராத்துடைய துறைமுகம் வழியாக எவ்வளவு டன் கணக்கான அந்த ட்ரக்குகள் எல்லாம் பிடிக்கப்படுது அப்படின்றது நாடறிஞ்ச விஷயம். அப்போது மன்மோகன் சிங் அவர்கள் சொன்னாரே, அவர் சொன்னதை போல இந்த டிமானிட்டைசேஷன் என்பது மணியை லூட் பண்ணுறதுக்கு தான், ஊழல் பண்ணுவதற்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரே பார்லிமெண்ட்டில், அதுதான் உண்மையா? I urge upon the Prime Minister to find practical, pragmatic ways and means to relieve the distress of the people who happen to be a great majority of our people. After all, 90% of our people work in the informal sector. 55% of our workers in agriculture are feeling distress. The cooperative banking system, which serves large number of people in the rural areas, is non-functional, has been prevented from handling cash. So, in all these measures convince me that the way the scheme has been implemented, it's a monumental management failure, and in fact, it is a case of organized loot and legalized plunder of the government. வெறும் டிமானிட்டைசேஷன் மட்டுமா தீவிரவாதத்தை ஒழிக்குன்னு சொன்னாங்க? ஆர்டிகிள் 370 ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கி இனிமேல் தீவிரவாதமே காஷ்மீரில் இருக்காதுன்னாங்க. பேசினாங்களா இல்லையா? आतंकवाद की जो जड़ थी, जिसे कांग्रेस ने बोया था 1952 में, कश्मीर में धारा 370, प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में गृह मंत्री अमित शाह जी ने उस धारा को ही सदैव के लिए समाप्त कर दिया है. न रहेगा बांस, हमेशा के लिए समाप्त कर दो. आतंकवाद की ताबूत पर अंतिम कील ठोक करके आतंकवाद को नेस्तनाबूद करने का संदेश दे दिया. और नहीं तो सपा की सरकार के समय इन आतंकवादियों के मुकदमे वापस होते थे, हिंदुओं पर झूठे मुकदमे दर्ज होते थे, राम भक्तों पर गोली चलाई जाती थी और आतंकवादियों. आप मुझे बताइए, जब से जम्मू कश्मीर से 370 हटा, आप मुझे बताइए वहां आतंकवाद की कमर टूटी कि नहीं टूटी?
அப்போ ஆர்டிகல் 370 நீக்கினா தீவிரவாதம் ஒளியும்னாங்களே. இன்னைக்கு பகல்காம் தாக்குதல் நடந்திருக்கே, நான் போட்ட லிஸ்ட்டில் காஷ்மீரில் நடந்த அந்த தீவிரவாத தாக்குதல் அதிகமாக இருக்கே. ஆர்டிகல் 370 ரத்து பண்ண பிறகு தான் அது நடந்துச்சு. அந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்வதற்காக அந்த மக்கள் எந்த அளவுக்கு ஒடுக்குமுறையை சந்திச்சாங்க. அந்த மக்களை நீங்கள் வெளிவர விடாமல் தடுத்தீங்க. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை வீட்டு சிறையில் வச்சுருந்தீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நிலத்தை செக்யூரிட்டிக்காக எந்த ஒரு நிலத்தையும் எங்களால் கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க. இனிமேல் எல்லாரும் காஷ்மீரில் போய் நிலத்தை வாங்கலாம் அப்படின்னீங்க. 2020 23 மட்டும் 2300 பேர் மீது ஊப்பா வழக்கெல்லாம் போட்டீங்க. இவ்வளவு பண்ணியும் அங்கே தீவிரவாதம் ஒழிஞ்சிச்சா? ஆர்டிகல் 370 ரத்து பண்ண பிறகும் கூட அங்கே தீவிரவாதம் ஒழியவே இல்லை. அந்த மக்கள் நில உரிமையை இழந்தது தான் மிச்சம். அப்போ தீவிரவாதத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாலும் சரி, அதே போல் ஆர்டிகல் 370 நீக்கினாலும் சரி, இவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டமுமே தீவிரவாதத்தை ஒழிக்கவே இல்லை அப்படின்றது தான் பகல்காம் தாக்குதலிருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ மக்களை பாதுகாக்க வேண்டிய, மக்களை தீவிரவாத தாக்குதலிலிருந்து மீட்கக்கூடிய, தீவிரவாதிகளை கொல்லக்கூடிய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள ஒன்றிய பாஜக அரசு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் 140 கோடி மக்கள் தேசபக்தி இல்லாதனால தான் இது போன்ற தாக்குதல் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் மீது பழி போடுவது நியாயமா? நன்றி.